விஜயின் பிரச்சாரம் இப்போ விஜயோட பிரச்சாரம் நிறைய இடங்கள்ல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் உருவாக்குது. கூட்டத்தில் அவங்க கட்சிக்காரவங்க சரியில்லை, தொண்டர்கள் வர்றவங்க இடையூறா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இருக்கு. அது எதுவும் மாற்றம் பண்ணணுமா? அவருக்கு ஏதாவது நீங்க அட்வைஸ்? இன்னொரு கட்சி தலைவருக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணேன்னா இதான் உங்கள் மாதிரி கன்சல்டன்சியாக நடத்திட்டு இருக்கேன். என்ன சார் நீங்கள் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒவ்வொரு கட்சியுடைய உள்ள நிர்வாகிகளும் அந்த தலைவரும் அதை பற்றியெல்லாம் அவங்க தான் அதை சரி செஞ்சுக்கிறோம். எங்கள் கட்சியில் என்ன சரி பண்ணணும் நீங்கள் அட்வைஸ் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்கள் அட்வைஸு? அதுக்கு நாங்கள் தூக்குமாடி கூட தொங்கிடுவோம். நாங்கள் நீங்கள் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தியாச்சா? கூட்டணியை வந்து இப்போ நீங்கள் தேர்தலை விட்டு அறிவிப்பீங்கன்னு இல்லை, நான் தான் கிளியராக சொல்லிட்டேன். அன்றைக்கி புலித்தேவன் நினைவிடத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். நாங்கள் வந்து 24 கூட்டணி தேர்தலுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்தவித நிபந்தனையமற்ற ஆதரவு அது தேர்தலில் கொடுத்தோம். இது 26 தேர்தல், தமிழ்நாட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல். இதற்கு எங்கள் அம்மா மக்கள் கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் அறிவிப்போம், எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டையும் அறிவிப்போம்னு சொன்னேன். அதனால் கொஞ்சம் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க. டிசம்பர் மாதத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சிறப்பான ஒரு கூட்டணி அமையும். இன்னும் சொல்ல போகிறேன், நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும்.